ஹலோ ஆல்! நாம இன்னைக்கு ஊட்டி விளாக் தாங்க பார்க்க போறோம். ஊட்டியில இப்போ கிளைமேட் சூப்பரா இருக்கு. பனியெல்லாம் பொழியுது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ்ல பார்த்துருப்போம்ல. நாங்களும் அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு நெனச்சோம். பட் இப்ப போனா டிராஃபிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பொங்கல் முடிஞ்சு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரீசென்ட்டா மேரேஜ் ஆயிருந்தது. அவ ஊர்லேருந்து வந்த உடனே எல்லாரும் ஒண்ணா போலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. நாங்க எல்லாரும் ஐடில ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறனால, ரெசார்ட்ல ஒன் டே வந்துட்டு வொர்கேஷன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டே வீக்கெண்ட்ல வந்து ஊரெல்லாம் சுத்தி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாரி பொங்கல் முடிஞ்ச உடனே ஃப்ரைடே கிளம்புனோங்க. காலையில ஒரு 5 மணிக்கு கிளம்புனோம் அப்படின்னா, லாகின் டைம்க்கு முன்னாடி போயிரலாம், மிஸ்ட்டெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தாங்க பிளானு. பட் வந்துட்டு எப்படியோ லேட் ஆயிருச்சு. அதனால கொஞ்சம் லேட் பண்ணனால, பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அங்கேயே கீழயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தாத்தா கடைக்கு போயிருந்தோங்க. நாங்க எப்போ ஊட்டி போனாலும் சரி, கோத்தகிரி போனாலும் சரி, இந்த தாத்தா கடையில தான் சாப்பிட்டுட்டு போவோங்க. இட்லி, தோசை, ஆம்லேட் எல்லாமே இருக்கும். தாத்தா கடை எங்க இருக்கு அப்டின்னா, மேட்டுப்பாளையம் காந்தி சிலைய தாண்டி போனோம்னா ஒரு ரவுண்டானா வரும். ரவுண்டானாலிருந்து நேரா போனோம் அப்டின்னா ஊட்டி. இதுவே நம்ம ரைட் சைட்ல போனோம் அப்டின்னா கோத்தகிரி ரோடு வரும். அந்த கோத்தகிரி ரோட்ல தான் ரைட் சைட்ல தாத்தாவோட கடை இருக்கு. பிரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, தென் குஞ்சப்பனை வந்தோங்க. எப்பவுமே குஞ்சப்பனையில தான் லெமன் டீ குடிப்போம். இங்க வந்த உடனே லெமன் டீ எல்லாரும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்தோம் குடிச்சிட்டே. இதுக்கப்புறம் எங்கேயும் நிறுத்த வேணாம். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுல, நேரா ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் நிறுத்தல. நேரா ரூமுக்கு வந்தாச்சுங்க. இதுதாங்க ரூமோட என்ட்ரன்ஸ். இது வந்துட்டு நாங்க Googleல சர்ச் பண்ணி தான் புக் பண்ணோம். நாங்க Google ஃபோட்டோஸ்ல பார்த்தப்போ ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு சென்டர்ல இருக்க மாரி இருந்துச்சு. அப்படியே ஒரு காடு மாரி இருந்துச்சுங்க. பயமா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா சுத்தி நெறைய வீடு இருந்தது. ஸோ சேஃப் தான். வெளிய வந்துட்டு வியூஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. தென் இந்த ரூம் வந்துட்டு ஒரு 10, 15 பேர் வந்துட்டு தாராளமா தங்கலாம். ரொம்ப பெரிய வீடு மாரி இருந்துச்சுங்க. ஒரு 4 பெட்ரூம் இருந்துச்சு. தென் பெட் வந்துட்டு ஒரு 5 பெட்டே இருந்துச்சுங்க. நாங்க கிச்சனோட தான் தேடினோம். ஸோ கிச்சனோடவே கெடைச்சது. இங்க வந்துட்டு கேரம், டைனிங் எல்லாம் இருந்தது. தென் இந்த ரூம்ல இங்க ஒரு பெட் இருக்குங்க. இத தாண்டி போனோம் அப்டின்னா, இங்கேயும் ஒரு பெட்ரூம் இருக்கு. அங்கேயும் ஒரு பெரிய பெட் இருந்துச்சு. தென் இந்த சைடு கிச்சனுங்க. இதுக்குள்ள போனோம் அப்டின்னா, இங்கேயும் ஒரு பெட்ரூம் இருக்கு. இங்கேயும் ஒரு பெரிய பெட் இருந்துச்சு. அதையும் தாண்டி போனோம் அப்டின்னா, ஒரு பெரிய பெட்ரூம். இங்க 2 பெரிய பெட்டுங்க. அட்டாச் பாத்ரூம் இருந்துச்சு. தென் டிவி இருந்துச்சு. வெளிய வந்தோம் அப்டின்னா, கொஞ்ச நேரம் கேரம் விளையாடிட்டு இருந்தோம். எல்லாரும் மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே. கேரம் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு, நைட்டுக்கு என்ன சமைக்கலாம், மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடலாம் அப்டின்ட்டு எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். தென் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு, பசங்க எல்லாரும் திங்ஸ் எல்லாம் வாங்க போயிட்டாங்க. வாங்கி முடிச்சுட்டு ஈவினிங் லாக் ஆஃப் பண்ணிட்டு, திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட பார்க்க போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அவளுக்கு குழந்தை பொறந்திருக்கு. அதுக்கு வந்துட்டு பாப்பாக்கு ட்ரெஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு, கோத்தகிரி டவுன் சைட் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, அகைன் ரூமுக்கு வந்துட்டோங்க. வந்துட்டு ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, வெளிய கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டுட்டு, பாட்டு போட்டுட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் டான்ஸ் ஆடலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. எடுத்த உடனேவே ஒரு குத்து சாங் என் ஃப்ரெண்டு சஜெஸ்ட் பண்ணா. உம்மா மாமா சாங் இருக்கு இல்லைங்க, அத வந்துட்டு சஜெஸ்ட் பண்ணியிருந்தா. அத ஆடி ஃபுல் எனர்ஜி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 தாத்தாங்க ஆடியிருப்பாங்களே, எங்கே அந்த வெண்ணிலா, அத ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதில 2 பேர் ஆடியிருப்பாங்க. நாங்க இங்க 3 பேர் இருந்தனால, எங்களுக்கு தெரிஞ்ச மாரி ஸ்டெப்ஸ் போட்டுட்டு ஆடிட்டு இருந்தோங்க. அப்படி இப்படி பார்த்து மணி ஒரு 12:30 ஆயிருச்சுங்க. தென் போய் எல்லாரும் தூங்கிட்டோம். தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே இது வந்து 2ண்ட் டேங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் நான் எந்திரிச்சுட்டேன். வெளிய வந்து வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து முடிச்சுட்டு, காஃபி போட்டு எல்லாருக்கும் குடுத்துட்டு, எல்லாரும் குடிச்சோம். குடிச்சிட்டு, தென் ரெடி ஆகி ரூம வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே முருகர் கோயிலுக்கு போனோங்க. ஊட்டில ஒரு முருகர் கோயில் இருக்குல்ல, நெறைய வீடியோஸ்ல நான் பார்த்துருக்கேன். சரி இங்க போனா ஒரு தடவ நம்மளும் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு போக சான்ஸ் கிடைச்சது. பட் போன டைம்ல பார்த்தா பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருந்தனால, எல்லா சாமியையும் துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்கங்க. உள்ள இருக்க மூலவர் சிலை மட்டும் ஓப்பன்ல இருந்தது. நல்லா சாமி கும்பிட்டோம். கும்பிட்டுட்டு இந்த பெரிய முருகர் சிலைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் பார்க்க முடியல. க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழ வந்தா காட்டு பனியெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் எங்க ஃப்ரெண்டையும், குட்டி பாப்பாவையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். தென் கர்நாடகா கார்டன் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. கார்டன் போற வழியிலேயே ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் இருந்துச்சுன்னா, சாப்பிட்டுட்டு அப்புறம் கார்டனுக்குள்ள போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2, 3 கடையில கேட்டு பார்த்தோம். எங்கேயும் கிடைக்கல. தென் எமரால்ட் ரெஸ்டாரண்ட்னு ஒரு கடை இருந்துச்சுங்க. அங்கேயும் கிடைக்கல தான். பட் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டோங்க. சாப்பிடவே வந்துட்டு பிளான சேஞ்ச் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் கோல்ட் அண்ட் ஃபீவர் அப்படிங்கிறனால ரொம்ப லேசி ஆயிட்டாங்க. அதனால வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். பட் போற வழியில ஏதாவது ஒரு குட் வியூஸ் இருந்துச்சுன்னா, அங்க நிறுத்தி வேடிக்கை பார்த்துட்டு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. தென் இந்த பிளேஸ்க்கு வந்தோம். இங்க வந்துட்டு டீயும், மேகியும்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வியூஸ் பார்த்துட்டு இருந்தோம்.
தென் எகெயின் இங்கிருந்து இந்த பிளேஸ்க்கு வந்தோங்க. இந்த பிளேஸ் வந்துட்டு மூவிஸ்லலாம் வரும்ல, அப்படியே பனியெல்லாம் பறந்துட்டு இருக்குமே, அந்த மாரி இருந்துச்சுங்க. மேல வானமும் தெரியல, கீழ தரையும் தெரியல. சென்டர்ல வந்துட்டு இந்த டீ எஸ்டேட் மட்டும் தான் தெரியுதுங்க. அந்த இடையில வேற சுத்தி சுத்தி ஸ்டெப்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸ்லலாம் நடந்துட்டு நாங்க வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோங்க. எப்பவுமே வந்துட்டு நம்ம பிளான் பண்ணி போற ட்ரிப்ப விட, பிளான் பண்ணாம அன்எக்ஸ்பெக்டடா போற ஒரு ட்ரிப் அண்ட் பிளேஸஸ் வந்துட்டு ரொம்ப மெமரீஸ குடுக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படிதான் இதுவும் இருந்துச்சு. கர்நாடகா கார்டன் போயிருந்தா கூட இவ்ளோ ஹேப்பியா இருந்திருப்போமான்னு தெரியல. பட் இந்த பிளேஸ் போனப்போ செம்ம ஹேப்பியா இருந்துச்சுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியலங்க. இந்த பிளேஸ் அழகா, இல்ல என் கூட இருந்த மனிதர்கள் அழகான்னு தெரியல. ஆனா மொத்தத்துல இந்த பயணம் வந்துட்டு ரொம்ப அழகானதா இருந்துச்சு. அதனால நம்ம வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் அன்பான, அழகான உறவுகள நெறைய வளர்த்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம லைஃப்ல எத்தன கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம வாழ்க்கை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இதோட இந்த அழகான பயணம் முடிவடைந்தது. எகெயின் ஒரு குட் வீடியோவோட உங்கள நான் மீட் பண்றேன். டாடா!